ஆ, நண்பர்களுக்கு வணக்கம். கடுகளவு நம்பிக்கை நம்மகிட்ட இருந்தால் போதும், மலையே நகர்த்திடலாம் அப்படின்னு ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. நம்ம மனசில் நம்பிக்கையை விதைக்கிறதுக்காக சொல்லக்கூடிய பழமொழி அந்த பழமொழி. இதுக்கேற்ற மாதிரி சைனாவில் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒரு பெரியவர், அந்த பெரியவர் அவர் வீட்டு வாசல் முன்னாடி ரெண்டு பெரிய மலைகள் நிற்கிது. அந்த மலைகள் நிற்கிறதால அவருடைய வீட்டுக்கு வாசலுக்கு சரியான அமைப்பு இல்லை, வழி இல்லாமல் இருக்குது. அதனால் இந்த ரெண்டு மலைகளை தரைமட்டமாக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதனால் தன்னுடைய ரெண்டு பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு மண்வெட்டி, கடப்பாறை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மலையை தரமட்டமாக்கணும் முயற்சியில் இறங்குறாரு. அந்த மலையை வெட்ட ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்து அந்த ஊர் மக்கள் அவரை கேலி கிண்டல் பண்ணுறாங்க. நீங்கள் 3 பேர் வெட்டி இந்த மலை தரைமட்டமாகுமா? வேறு ஏதாவது வேலை இருந்தால் பார்க்கலாம்ல, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அவரை எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க. அந்த பெரியவருக்கு வேண்டிய நண்பர் ஒருத்தர் அவர்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி ஊரெல்லாம் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வேறு ஏதாவது வேலை பார்க்கலாம்ல, நீங்கள் 3 பேரும் உடச்சி இந்த மலை தரமட்டம் ஆகுமா அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. உடனே அந்த பெரியவர் சொல்கிறாரு, அந்த வீட்டுக்கு உரிமையாளர் சொல்கிறாரு, அதாவது நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், இந்த மலை இதுக்கப்புறம் வளர போகிறதில்ல, வளராது. ஆனால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மலையை வெட்டுறதால இந்த மலை கொஞ்சம் குறையும். நாங்கள் எங்கள் முயற்சியை கைவிட போகிறதில்ல, என்னோட இதை நான் விட போகிறதில்ல. நான் முயற்சி பண்ணுவேன், நான் இறந்துட்டால் என்னுடைய பசங்க பண்ணுவாங்க, அவங்க இறந்துட்டு அவங்களுடைய பேரப்பிள்ளைகள் வரையும் பண்ணுவாங்க. இப்படி இது வாழையடி வாழையாக போய்கிட்டே இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் எங்கள் வீட்டு வாசல் முன்னாடி இந்த மலை இல்லாமல் இருக்கும். அதுவரையும் நாங்கள் எங்கள் முயற்சியை விட மாட்டோம், பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்லிட்டு வெட்ட ஆரம்பிக்கிறாரு. இப்படி இரவு பகல் பாராமல் இந்த வேலை ரொம்ப நாள் போய்கிட்டே இருக்கு. இதை பார்த்த கடவுளுக்கு ஆச்சரியம். என்ன அப்படின்னா, அந்த உழைப்பு மேலே இவங்க வச்சிருக்க அந்த நம்பிக்கை மேலேயும் கடவுளுக்கு ரொம்ப ஆச்சரியம். அதனால் ஒரு 2 தேவதைகளை அனுப்பி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த மலையை இல்லாமல் ஆக்குறாரு. மறுநாள் காலையில் இந்த பெரியவர் எழுந்திருக்கிறாரு. அவங்க வீட்டு வாசல் முன்னாடி அந்த மலைகள் இல்லாமல் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. அதாவது இந்த கதை சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, அந்த மலை இருக்குல்ல, 2 மலை, அந்த வீட்டு வாசல் முன்னாடி இருக்கிற அந்த 2 மலைகள் அப்படிங்கிறது நம்மளுடைய வறுமையும் நம்மளுடைய பற்றாக்குறையும். அந்த வறுமையும் அந்த பற்றாக்குறையும் போகணும் அப்படின்னா, அந்த 2 தேவதைகள் எப்படி வந்தாங்களோ அதே போல் இந்த உழைப்பு, அந்த உழைப்பு மேலே வச்சுருக்க அந்த நம்பிக்கை, இது 2ம் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா போதும், எப்பேற்பட்ட வறுமையும் எப்பேற்பட்ட பற்றாக்குறையும் நம்மக்கிட்ட இருந்து போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய சீன தேசத்து கதை தான் இந்த கதை. நன்றி.